யாரு சொல்றதையும் நீங்க காதுல கேட்காதீங்க. டிவி சேனல்ல டிபேட் பண்றவங்க யாரும் உங்களுக்கு வேண்டாம். பத்திரிகையில் எழுதக்கூடிய நான் போல் ஸ்ட்ராட்டஜி போட்ட, நான் மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்ட, வேண்டாங்க ஐயா. கருத்து கணிப்பு தெளிவா இருக்கு. 25 தொகுதியை தாண்டி வெற்றி கொடியை நாம் நாட்டப் போகின்றோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடைசி 60 நாள் களத்தை விட்டுறாது. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, எதிர்த்து நின்னாச்சு. திமுக காரனை எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி பாரதிய ஜனதா கட்சி, ஒரே ஒரு தொண்டன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன். வெற்றியின் விளிம்புல வந்து விட்டுறாதீங்க ஐயா. வெற்றியினுடைய விளிம்புல வந்து கோட்டை விட்டுறாதீங்க. 60 நாட்கள் உங்களுடைய உழைப்பு தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தை மாற்றக்கூடிய தேர்தல் 2024. 75 ஆண்டுகளாக தமிழக மக்கள் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் 2024 பாராளுமன்ற தேர்தல். கோட்டை விட்டால் சரித்திரம் நம்மை மன்னிக்காது. பல ஆன்மாக்கள் இதற்காக காத்திருக்கின்றார். தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பு பாரதிய ஜனதா கட்சி வர வேண்டும் என்று விட்டுறாதீங்க ஐயா. 60 நாட்கள் உயிரை கொடுத்து களத்தில் இறங்க. யாரு எமனே வந்தாலும் பார்த்துக்கலாம், கடவுளே வந்தாலும் பார்த்துக்கலாம். 60 நாட்கள் களத்தில் இருங்க. ஒரு ஓட்டாக சேகரிங்க. 100 உறுப்பினர்களை சேர்த்துங்க. 300 ஓட்டை போல் பண்ண வைங்க. ஓட்டு போடாதவங்களை வாக்குச்சாவடி கொண்டு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த வாக்கு கொண்டு வர